இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு இல்ல அவங்க கருத்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்றாங்க, அதுல தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யார் பாதிக்கிறாங்கிறது 2024 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நிலை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார். இதுவரை கூட்டணிக்கு யாருமே வரல, யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களே வர்றீங்களா? எத்தனை பேரு தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. நீங்க கொஸ்டின் போடுறீங்க, நீங்க கேட்டாலே அடுத்த நிமிஷம் அங்க நான் யாரை போய் பார்க்கணும், அடுத்த நிமிஷம் கூட்டிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நாங்கள பண்ணிட்டு நீங்களே கேட்டு எனக்கு ஒம்பல மாட்டாருங்க. நான் ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லி முடிச்சாவே அடுத்த நாள் அங்க இருக்கிறீங்க. நீங்க பண்றதுனால சொல்ல, ஆகவே நீங்க அதை சொல்லா இருக்கிற மௌனம் வெற்றிக்கு அறிகுறி. அதனால கொஞ்சம் அமைதியா கொடுங்க சார். தனிச்சு போட்டியிட வாய்ப்பு இருக்காங்க இல்லைங்க, அதான் மௌனம் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு எழுதி. விஜய் திமுக ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா விஜய் பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்றீங்கல்ல. திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு, அவர் சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகள் இருக்க வாயில எதை வேணாலும் சொல்லக்கூடாது. வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாத? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி. புரியுதுங்களா?